ஹாய், ஹலோ. இது கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்து வச்ச ஒரு வீடியோலேருந்து கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ். இது என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காந்தாரி மிளகு வந்து நான் அம், அந்த பழுத்த மிளகாய் எல்லாம் பறிக்கிற ஹார்வெஸ்ட் வீடியோ தான். இந்த மிளகை எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியாது. எங்கள் ஊரில் இதை வந்து காந்தாரி மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க. அம், இது வந்து க்ரீன் கலர் வெரைட்டியும் உண்டு, ஒயிட் கலர்லேயும் உண்டு. இந்த 2 எங்கள் வீட்டில் நிற்கிது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மிளகுல ஒன்று. ரொம்ப கன்சியூம் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் எனக்கு வந்து இது வீட்டில் நிற்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். பொதுவாக எங்கள் ஊரில் வந்து இது வீட்டில் ஒரு செடி நின்னாலே நெக்ஸ்ட்டு டைம் வந்து அங்கங்கே 5, 6 காய்கள் விழுந்தாலே அதுலேருந்தெல்லாம் முளைச்சி வந்துடும் அந்த மாதிரி. ஆனால் எல்லா இடத்துலையும் முளைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு தேவை முளைச்சி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி தேவைப்படும், இல்லைன்னா ஈரப்பதமான மண் தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கு புரிஞ்ச விஷயம். ஏன்னா எங்களோட தோட்டத்தில் இதை கொண்டு விதைச்சி போட்டப்போ எனக்கு ஒன்று கூட முளைச்சி வரலை. நார்மலாக எங்கள் ஊரில் வந்து எங்கே போட்டாலுமே வந்து முளைச்சி வரக்கூடிய ஒரு வெரைட்டி இது. ஆனால் இந்த மிளகு வந்து கமர்ஷியலாக இது பண்ணுறவங்களுக்கு, கமர்ஷியலாக சேல்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து இது கிலோவுக்கு நல்ல விலை போகும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டா அப்படியா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு, சுகர் இது கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரெகுலராக 1, 2 எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1, 2 தான் டெய்லி எடுக்கணும், எடுத்தால் கூட. ஏன்னா இது வந்து ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும், பயங்கர காரமாக இருக்கும். அதனால எனக்கு தோணுது பாடிக்கு வந்து ஹீட் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும்னு நினைக்கிறேன். மோர்லெலாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் சம்மந்தின்னு சொல்லுவாங்க. துவையல்லாம் வச்சு அரைச்சா மற்ற மிளகை விட வந்து இது ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவரும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கொடுக்கும். எங்கள் வீட்டில் இப்போது ஒரு 4, 6 செடிக்கிட்ட நிற்கிது. இல்லை 6 இல்லை, 10 செடிக்கு மேலேயும் நிற்கிது. அதில் ஒரு 6ல் தான் நான் வந்து பறிக்கிறது. ஈவினிங் வந்து கார்டன் பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணி வாட்டரிங் எல்லாம் பண்ணுறது. அப்போது என்னோடய செடிகளை எல்லாம் பார்த்து நல்லா விசாரிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் வந்து இந்த பழுத்து நிற்கிற காய்களை வந்து நான் பறிப்பேன். இது வந்து பிக்கிள்ஸ் மேக்கிங்லேயும் மெயினாக இந்த மட்டுமே போட்டு பிக்கிள் பண்ணுறாங்க. அல்லாமல் நிறைய லெமன் பிக்கிள், மேங்கோ அதிலெல்லாம் போட்டும் பண்ணுறாங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியானதும் கூட. அப்போது இது சிலது வந்து எனக்கு இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய காய்க்கும், எப்போவுமே இருக்கும். அப்போ இதுதான், அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.